ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை சற்று ஒரு விசித்திரமான கதைன்னு சொல்லலாம். மெஹர் ஒரு பெரிய மில்லியனரா இருக்கா. ரோஹித்தை பார்க்க ரோஹித்தோட கிராமத்துக்கு போறா. ரோஹித்தை பார்க்கல, ஆனா உட்காந்து அழறா. ஏன் மெஹர் அழறா? ரோஹித்க்கு அங்க என்ன ஆச்சு? வாங்க இந்த கதையை விரிவா பார்க்கலாம். மெஹர் ஒரு கார் எடுத்துட்டு ரோஹித்தோட கிராமத்துக்கு போறா. ரோஹித்தோட கிராமத்துல அவ்வளவு பெரிய கார் வந்தது கிடையாது. அதனால ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிட்டாங்க. அந்த காரை பார்த்தோன்னே யார் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த காரை விட்டு மெஹர் இறங்குறா. மெஹருக்கு அந்த காரை விட்டு இறங்கினோடனே ஒரே சந்தோஷம். அந்த கிராமத்துல கால் வைக்கும் போது அவளோட பழைய நினைவுகளோட ரொம்ப சந்தோஷமா வரா. தன்னோட பால்ய நண்பரை பார்க்க போறோம் ரொம்ப ஹாப்பியா வரா. வந்து பாக்குறா. வந்த உடனே ரோஹித் வீட்டு கதவு தட்டுறா. ரோஹித் வீட்டு கதவு தட்டோடனே 2 குழந்தைங்க வராங்க. வெளியில வந்து 2 குழந்தைங்க வந்த உடனே ரோஹித் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த குழந்தை ஒரு மாதிரி பெண் குழந்தை வந்து ரொம்ப சோர்ந்த நிலையில வந்து பேசுது. ரோஹித் அப்பா இந்த உலகத்துல இல்லைன்னு சொன்னேன். மெஹருக்கு ஒரே அழ, வேதனை, ஷாக்கிங். மெஹர் தன்னுடைய நண்பரை பார்க்க ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வரா. அவளால ஏத்துக்க முடியல. அவளுக்கு கண் கலங்குது. கொஞ்சம் நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது. தன் நண்பரை பார்க்கணும், பேசணும், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும் எண்ணத்தோட வரா மெஹருக்கு தாங்கிக்கவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி கேராகி உட்கார்ந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நிஜமாவா சொல்றீங்கன்னு கேக்குறா. ஆமா அப்படின்னு சொல்லும் போது சரி வாங்கன்னு அந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. மெஹர் வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு ஃபுல்லா அவ்வளோ ஒரு வறுமையா இருக்கு. ஏன்னா வீடு வந்து மண்ணால் ஆன சவறு, கூரை வீடு. ஒரு ஓரமா வந்து 2 கிழிஞ்ச பாய், 2 தலகாணி, ஒரு கிழிஞ்ச பெட்ஷீட் இருக்கு. அந்த வீடை பார்க்கும் போதே இவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்கன்னு மெஹருக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு செவத்துல வந்து ஒரு பழஞ்ச போட்டோ மாதிரி ரோஹித்தோட போட்டோ இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே தான் அவன் நம்பரா நிஜமாவே இறந்துட்டாரா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா எங்க அப்பா இப்ப நிஜமாவே இறந்துட்டாரு அப்படின்றான். உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைகிட்ட கேக்குறான். அதுல பெண் குழந்தைய கண்காலங்கிட்ட சொல்றா அம்மா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றான். சரி நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல அம்மா வேலைக்கு போயிட்டு வந்ததான் எனக்கு சமைச்சு கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றா. சரி உடனே என்ன பண்றா, தன்னுடைய பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறா. அப்ப அந்த குழந்தை சொல்லுது இல்ல அம்மா பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னே அவளுக்கு இன்னும் வேதனையா இருக்கு. ஐயோ நம்ம ஃப்ரெண்டோட குழந்தைக்கு நம்ம சேர்த்து பிச்சைன்னு சொல்றாங்களேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்தும் இந்த குழந்தைங்க கிட்ட வந்து ரோஹித் எப்பவும் தான் சுயமரியாதையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த குழந்தைங்களும் அதை பின்பற்றாங்களேன்னு ஒரு சந்தோஷமாவும் இருக்கு. ரோஹித் வந்து ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 2 குழந்தைகள் இருக்காங்க. பெண் குழந்தை பேர் நேகா, ஆண் குழந்தை பேர் ஆர்யா. ஊர் மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க ஏன் இந்த குழந்தை கிட்ட பேசுறாங்க, ரோஹித்க்கும் இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கிசுக்கிறாங்க, ஒரு சில பேர் முணுமுணுத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இந்த ஒரு பெண்மணி கேட்கிறா நீங்க யார் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரோஹித் என்னோட பால்ய நண்பன், ரோஹித்தோட தோழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க ஸ்கூல் ஒன்னா படிச்சோம். நான் அந்த ரோஹித்தை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கான். இன்னைக்கு அவனை பார்த்துட்டு இன்னைக்கு நான் மில்லியனரா இருக்கேன். அவனோட உதவி எல்லாம் மறுபடியும் திருப்பி சேர்த்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு அமைதியா இருக்காங்க. ரோஹித்தும் மெஹரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. ஸ்கூல் எல்லாம் ஒன்னா போவாங்க, ஒன்னா படிப்பாங்க, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போவாங்க. 2 பேருமே அதே கிராமத்துல தான் வாழ்ந்தாங்க. ஒரு காலகட்டத்துல என்ன பாக்குதுன்னா மெஹரோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. மெஹரோட அப்பா இறந்துடுறாரு. மெஹர் அப்பா இறந்ததால அவங்க குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. அப்போ வந்து மெஹர் வந்து ரோஹித்ல சொல்றாங்க எனக்கு எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களால முடியல அப்படின்னு சொல்றா. ரோஹித்தோட அப்பாட்ட சொல்லி அப்பா நீங்க வந்து இனிமே மெஹருக்கும் சேர்த்து சம்பாதிங்கப்பான்னு சொல்லி அவன் சின்ன வயசுல கேட்டு அவங்க அப்பா கார் ஓட்டி மெஹரோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அன்னைக்கு மெஹர் மனசளவுல நினைக்கிறா ஒரு காலகட்டத்துல நான் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவேன். அந்த நல்ல நிலைமைக்கு வந்தா நம்ம ரோஹித் இந்த உதவி கண்டிப்பா நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாம மெஹர் மனசுக்குள்ளேயே. மெஹர் ஒரு பெரிய மில்லியனரா இருக்கா. திடீர்னு என்ன நினைக்கிறா, தன் நண்பருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. மனசளவு திடீர்னு அவளுக்கு தோணிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு மெல்லிய குரல்ல மறுபடியும் இன்னொரு பெண் குரல் கேக்குது. ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப அவளோட முகம் திரும்பி பாக்குறா. திரும்பி பார்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் வந்து ரோஹித்தோட நண்பர் அப்படின்னா, ரோஹித்தோட நண்பர் மெஹர் அப்படின்னு சொன்னேன். அந்த பெண் மறுபடியும் கேக்குறா மில்லியனரா நீங்கன்னு கேட்டோன்னே ஆமா நீங்க யாருன்னு கேட்கும்போது நான் ரோஹித்தோட மனைவி சவிதா அப்படின்றா. இப்ப சவிதா வந்து ரொம்ப சோர்ந்த, அவ கண்ணெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கா சவிதா. அப்ப சவிதாட்ட மறுபடியும் சொல்றா அந்த மாதிரி ரோஹித் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு உதவ தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவளுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. நீங்க யாரும் எங்களுக்கு உதவலாம் வேண்டாம், உங்க அனுதாபம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றா. நான் வந்து ரோஹித்தோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னால நடுவுல கொஞ்சம் காலமா வர முடியல, இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா. ரோஹித் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க வருவேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா இவ்வளவு லேட்டா வருவீங்கன்னு தெரியாது அப்படின்றா. அப்ப இன்னும் மெஹர் வந்து இன்னும் அழறா.
இல்ல என்னால வரக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏன்னா ஒரு மில்லியனரா இருந்தா எல்லா வேலையும் தானாலும் நடக்காது. நானும் கொஞ்சம் கூட எல்லாம் இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். அந்த பொசிஷன் தக்க வைக்கிறதுக்கு நான் பல நாள் கடின உழைப்பு நான் கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு சரி வாங்க நான் உங்களுக்கு உதவ தான் வந்திருக்கேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரும் எனக்கு பிச்சை போட தேவையில்ல. எங்க வீட்டுக்காரர் எங்களை சுயமரியாதையோட இருக்க சொல்லியிருக்காரு. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. மெஹரும் சவிதா பின்னாடியே வீட்டுக்குள்ள போறாங்க. மெஹர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு உதவ தான் வந்திருக்கேன். எனக்கு ரோஹித் பாலிய நண்பன், என் பாலிய நண்பன் குடும்பம் இப்படி இருக்கும்போது அவனை விட்டுட்டு போனா அது நல்லா இருக்காது. நான் உங்களுக்கு பெருசா அவனை உதவல. நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் வழிகாட்டுதலும் சொல்லித்தரேன். நீங்க அதை வச்சு பழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். சரி சவிதாக்கு நீங்க உதவல, வாய்ப்பு வழிகாட்டின ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நிஜமாவே நீங்க ஒரு வாய்ப்பு வழிகாட்டுதலும் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறா. ஆமா நான் வாய்ப்பு வழிகாட்டுதலும் பண்றேன் அப்படின்னும் போது வழிகாட்டுதல் பண்றேன், கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். நான் சின்ன ஒரு உதவி தான் உங்களுக்கு பண்ண போறேன், பெரிய உதவி நான் உங்களுக்கு எதுவுமே செய்யல, நீங்க தான் உங்க குழந்தைங்களை காப்பாற்ற போறீங்க அப்படின்னு சொல்றோன்னே சவிதாக்கு ஒரே சந்தோஷம் வந்தது. சரி நம்ம தான் நம்ம குழந்தைய காப்பாற்ற போறோம், அது ஒரு வழி காமிக்க போறாங்கன்னு அப்படின்னு சவிதாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கிறாங்க சவிதா. அப்ப அந்த குழந்தை ஆரியன் கேட்கறான், நாங்களும் படிக்கலாமா ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டிப்பா நீங்களும் ஸ்கூல்ல படிக்கலாம்னு சொல்றாங்க மெஹர். அப்ப மெஹர் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழி நான் காமிக்கிறேன், நான் இன்னைக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் கிளம்புறேன், நாளைக்கு நான் வரேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மெஹர் அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் சவிதாக்கு இவங்க உதவுவாங்களா உதவ மாட்டாங்களா, இன்னைக்கு வந்ததால சும்மா பேசிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு மனசுல ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கு. அந்த பிள்ளைங்களும் நம்ம ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரு கனவோட காண்டுட்டு இருக்காங்க. மறுநாள் வருவாங்களா அப்படின்னு இதே யோசனையோட சவிதா தூங்கிடுறாங்க, குழந்தைங்களும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில சூரியன் உதிச்ச உடனே மெஹர் வந்துடுறாங்க. இந்த மெஹர் சவிதாவையும் குழந்தைங்களும் கார்ல ஏற சொல்றாங்க. சவிதாக்கா அவ்வளவு பெரிய கார்ல ஏறலாம் பழக்கம் கிடையாது. அந்த கார்ல ஏறின உடனே சவிதாக்கு ஒரே வேர்த்து கொட்டுது, ஒரே பதட்டம் அடைறாங்க, ஒரு பயமாவே இருக்காங்க. அப்ப மெஹர் அவங்கள பார்த்து, சவிதா நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை, ரிலாக்ஸா இருங்க, எல்லாம் நல்லாவே நடக்கும், ஏன் நீங்க ரொம்ப யோசனை பண்றீங்க அப்படின்றா. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சவிதா. ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்றா. இல்லங்க நான் ரிலாக்ஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா பின்னாடி குழந்தைகள் அந்த கார்ல உள்ள விண்டோ வழியா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட கனவுகள் நிறைய நடந்து மெஹர் சவிதாவை ஒரு பெரிய டெய்லரிங் இன்ஸ்டியூட் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஒரு அட்மிஷன் போடுறாங்க. மேனேஜர்கிட்ட பேசி அவங்களுக்கு சவிதாவுக்கு ஒரு அட்மிஷன் போட்டு வராங்க. சவிதா இந்த தொழில் நீங்க கத்துக்கிறதால நீங்க உங்க சுய கால நிக்கலாம், இது வெறும் தையல் மட்டும் கிடையாது, நீங்க உங்க சுய கால நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நீங்க நல்லா படிங்க, நல்லா கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். சவிதாவால அதை நம்பவே முடியல. ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட சவிதா இன்னைக்கு ஒரு பெரிய டெய்லரிங் இன்ஸ்டியூட்ல போய் டெய்லரிங் கத்துக்கிட்டாங்கன்னா ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க மெஹருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு தேங்க்ஸ்லாம் வேண்டாம், நீங்க நல்லபடியா கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி சரி சவிதா நீங்க இந்த டெய்லரிங் இன்ஸ்டியூட்ல படிங்க, நான் குழந்தைங்களை ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பாக்குறேன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அட்மிஷன் கேட்கறாங்க. அட்மிஷன் தர மறுக்கிறாங்க. ஏதோ பிரின்சிபல்கிட்ட பேசுறாங்க. பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, நான் குழந்தைய ஐக்யூ டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும், குழந்தைங்களுக்கு நான் ஐக்யூ டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அட்மிஷன் தர முடியும்னு சொல்றாங்க. சரின்னு என்ன பண்றாங்க, குழந்தைங்களுக்கு ஐக்யூ டெஸ்ட் எடுங்க, கண்டிப்பா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் குழந்தைங்களுக்கு ஐக்யூ டெஸ்ட் பண்றாங்க. 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல அவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருது. மறுநாள்ல இருந்து அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. சவிதா டெய்லரிங் இன்ஸ்டியூட் போறா. சவிதா நல்லா டெய்லரிங் இன்ஸ்டியூட்ல போய் கத்து முடிச்சுட்டு வீட்லயே சுய தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெஹர் அவங்களுக்கு ஒரு டைலரிங் மிஷின் வாங்கி தராங்க. வீட்லயே சுய தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுய தொழில் பண்ண என்ன பண்றாங்க, நிறைய கஸ்டமர் சவிதாக்கு வராங்க. சவிதாக்கு ஒரே சந்தோஷம், ஒரு நல்ல வழிகாட்டுதலும் ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம எந்த அளவுக்கு முன்னேறலான்றதுக்கு சவிதா தான் ஒரு பெரிய உதாரணம்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க சவிதா. நமக்கு மெஹர் உதவலன்னா நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாதுன்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க சவிதா. ஒரு நல்ல வாய்ப்பும் வழிகாட்டுதலும் நமக்கு மெஹர் பண்ணிருக்காங்க, இவங்களோட உதவியால நான் அன்னைக்கு முன்னேறி இருக்கேன்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க சவிதா. சவிதாக்கு நிறைய கஸ்டமர் வராங்க, நிறைய ஆர்டர்ஸ் வருது, சவிதாவால பார்க்க முடியல. அப்ப அங்க உள்ள கிராமத்து மக்கள் என்ன பண்றாங்க, எனக்கு சவிதா இந்த மாதிரி டெய்லரிங் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில பேர் ஹெல்ப் பண்றாங்க, ஃப்ரீயாவே சொல்லி தராங்க, டெய்லரிங் கத்துக்கிறாங்க. ஆனா கத்துக்கிட்டு ஒரு சில பேர்லாம் டெய்லர் மிஷின்லாம் வாங்க முடியல. அப்ப மெஹர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய பெண்கள் கத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது ஸ்கீம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மெஹர் சொல்றாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ஆனா உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் இதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு, உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் நினைச்சு இது நம்ம கிராமத்துக்கு வாங்கி தரணும் அப்படின்றாங்க. அப்ப சவிதாவும் மெஹரும் போயிட்டு பஞ்சாயத்து தலைவர் நேரடியா பாக்குறாங்க. நேரடியா பார்த்துட்டு இந்த மாதிரி கிராமத்து பெண்கள்லாம் உதவி பண்ணுங்க, அவங்களும் சுய தொழிலாம் கத்துக்கிட்டோம், வீட்லயே எத்தனை நாள் சும்மா இருப்பாங்க, விலைவாசி ஏறிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இல்லம்மா அந்த மாதிரி கத்துக்கிறதுலாம் ஒரு சில பேர் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு. இதை தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஆண்கள் யாரும் வரலையே, இது பெண்கள் தானே எல்லாம் சொல்லி தராங்க, அதனால இது தப்பா நினைக்கிறது ஒன்றும் கிடையாது, நீங்க முயற்சி பண்ணி ஏதாவது எடுங்க நம்ம கிராமத்துக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசுறாங்க. அப்போ ஒரு காலகட்டத்துல என்ன பண்றான், பஞ்சாயத்து தலைவரும் உதவுறன்றாரு. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வரவும் சவிதாவால பார்க்க முடியல. அப்ப மெஹர் என்ன பண்றாங்க, அங்க பழைய பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்கு, அந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸை ரெனோவேட் பண்றாங்க, ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. அதை ரெனோவேட் பண்ணி அதுல மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி போடுறாங்க. அப்படியே
அப்படியே பெண்கள் எல்லாருமே தன்னோட சுயதொழிலை கத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தொழில் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்து தலைவரும் சில ப்ரொசீஜர்லாம் முடிச்சு பெர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்துடுறாரு. அங்க சிறு தொழிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மெழுகுவத்தி விற்கிறது, சோப்பு விற்கிறது, ஊதுவத்தி விற்கிறது. அதனால சின்ன சின்ன பெண்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப மெஹர் என்ன பண்ணாங்க, சரி இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க, ஆனா எப்படி விற்கிறோம்னு தெரியல. அதனால மெஹர் என்ன பண்றாங்க, இந்த பொருள்லாம் ஆன்லைன்ல போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஆன்லைன் வெப்சைட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. இந்த ஆன்லைன் வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து எல்லாருமே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொருளை அவங்க சிறு தொழில் பண்ற எல்லா பொருளையுமே அந்த வெப்சைட்ல போட்டுருவாங்க. வெப்சைட்ல போட்டோன்னே ஆன்லைன் மூலமா சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெஹர் சவிதாவுக்கு, மெஹர் ரோஹித் குடும்பத்துக்கு மட்டும்தான் உதவ வந்தாங்க. ஏன்னா மெஹர் அந்த கிராமத்தோட ஏழ்மையை பார்த்துட்டு ரோஹித் குடும்பம் மட்டும் இல்லாம ரோஹித்தோட கிராமம் முன்னேறிச்சா ரோஹித் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் நினைச்சாங்க. ஏன்னா ரோஹித்காக ரோஹித் குடும்பத்தை மட்டும் இல்லாம ரோஹித் கிராமத்தையும் பெருசா முன்னேற்றி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்க 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க. ஒரு சில வாரங்கள் கழிச்சு ஊருக்கு வராங்க மெஹர். மெஹரை பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷம். மெஹரை பார்த்தோன்னே ஒரு முத்தமிடுறாங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மெஹர் சொல்றாங்க, நான் கடவுள்லாம் கிடையாது, உனக்கு நான் நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்றான். கண்டிப்பா தெரியுமே, நீ என்னைக்குமே பெஸ்ட் ஸ்டூடெண்டா வரப்போறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அப்பா உள்ள சூழ்நிலை அறிஞ்சு 2 பேருமே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீழ்ச்சி அடைந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் வழிகாட்டுதலும் கடின உழைப்பும் இருந்தா கண்டிப்பா முன்னேறலான்றதுக்கு ஒரு கதை தான் சவிதாவோட கதை. மெஹர் இங்க நல்ல வழிகாட்டுதலும் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. சவிதா தன்னோட கடின உழைப்பை போட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நல்ல முன்னேறி வந்திருக்காங்க. இன்னைக்கு சவிதா சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டுற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா மண் சுவரோட இருந்த வீடு இன்னைக்கு ஒரு கல், மணல், சிமெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடு ஆகும் போது, அதாவது சொந்த வீடுன்றது நிறைய பேரோட கனவு. இன்னைக்கு சவிதா கனவு மட்டும் இல்லாம சவிதாவோட சேர்ந்து ஊர் மக்கள் கனவு, எல்லாருடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிட்டே இருக்கு. இதுல மெஹரோட பங்கு பெரிய பங்கா இருக்கு. மெஹர் தன்னோட நண்பருக்கு மட்டும்தான் உதவலான்னு வந்தாங்க. ஆனா தன்னோட நண்பரோட கிராமத்தை சேர்ந்து பெருசா நல்லபடியா உருவாக்கி இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.